Taste the Daily. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்திற்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நல்ல எண்ணத்துடன் தான் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அயல்நாடு சென்றிருக்கிறார். அதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு இருக்கிறது. வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இதிலிருந்து என்னென்ன லாபம் தமிழகத்திற்கு வரப்போகுது என்றால், துபாய்க்கு போயிட்டு வந்தாரு, என்ன லாபம் வந்தது? அவர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பாக மத்திய அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், பிரதமர் அமைச்சர்களிடம், குறிப்பாக ராஜ்நாத் சிங் சென்னை வந்தது, ஐயா கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிட்டதெல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு கிச்சு நடக்கிறது என்று தான் தெரிகிறது. டெல்லி திமுகவுடன் எந்த விஷயத்திலும் பாஜக ஒன்று சேராது. அவங்க என்னதான் ஜிகினா வேலை காமிச்சு சேகர் பாபு வந்து சொல்லி சனாதன தர்மை கொசு கொரோனா என்று சொல்லி உதயநிதி சொன்னாலும், திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் ஜூனியர் ரஜினிகாந்த் பேச்சிற்கு பிறகு தமிழக பாஜகவில் நடப்பது ஒன்றும் பெருசல்ல என்றுதான் சரிசமப்படுத்த முடியாவிட்டாலும், ரஜினிகாந்த் அவர்களை ஒருவேளை முதலமைச்சரே அப்படி பேச வைத்திருக்கிறாரோ என்ற சந்தேகங்கள் கூட டெல்லியில் உலாவுகின்றது. ஆனா முதலமைச்சர் வந்து விமான நிலையத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அது வந்து ஒரு நகைச்சுவை, அதை வந்து பகைச்சுவை ஆக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. துரைமுருகன் வந்து பல்லு போனவங்க எல்லாம் தலைமை வெள்ளையா மாதிரி மூடி போனவங்க எல்லாம் சினிமாவில் நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது நகைச்சுவையா பகைச்சுவையா? 2026 தேர்தல் என்பது விஜயினுடைய நுழைவு இருந்த திமுக வர்சஸ் பாஜக, மு.க. ஸ்டாலின் வர்சஸ் நரேந்திர மோடி, அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி என்ற 3 கட்டமைப்புகள் தான் இருக்குமே தவிர மற்ற கட்சிகள்லாம் irrelevant தமிழ்நாட்டில். காரணம் என்ன கேட்டால், மு.க. ஸ்டாலின் பால் அடிப்பார் பாருங்க, சிக்ஸர். ஒரேடியா உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு வந்து இவர் ஓய்வு பெறுகிறேன் என்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. விஜய்க்கு வந்து ஒரு லக்கி நம்பர் 4 இருக்குதுங்க. 22ஆம் தேதி கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு, 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண, ஆக மொத்தம் 4. அவசரமாக 2024 அவர் கட்சி ஆரம்பித்தது. காரணம் 2x4 இதெல்லாம் ஒரு கதையா சொல்றாங்க டெல்லியில. அது ராகுல் காந்தி காதுக்கு இனிப்பாக இருந்தாலும் தமிழகத்தில் திமுகவிற்கு ஒரு ஜட்கா. விஜய் அதிமுக பக்கம் போவாரா என்றால் அது பற்றி பல எண்ணங்கள் ஓடினாலும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முகமூடியாகத்தான் விஜய் இருப்பாரே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சி எதிர்வினைகளை எல்லாம் நியூட்ரலைஸ் செய்து விடுவார் அவர். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். இப்போ எடுத்த உடனே போனோம் அப்படின்னா, தமிழக முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம், ஏற்கனவே வந்து நிறைய பயணங்கள் போயிருக்கிறாரு. இதற்கும் போன பயணங்களால எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்தது உள்ளிட்ட விஷயங்களை வந்து முதலமைச்சர் வந்து சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து மீண்டும் ஒரு பயணம் வந்து சென்றிருக்கிறார், அமெரிக்க பயணம் சென்றிருக்கிறார். இதை டெல்லி ஃபர்ஸ்ட் எப்படி வியூ பண்றாங்க? முதலமைச்சரோட தொடர்ச்சியான பயணம் வந்து எதை உணர்த்துகிறது சார்? தமிழகத்திற்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நல்ல எண்ணத்துடன் தான் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அயல்நாடு சென்றிருக்கிறார். அதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு இருக்கிறது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, டாக்டர் ஜெய்சங்கர் அலுவலகமாக இருந்தாலும் சரி, பிரதமர் செயலகமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒருங்கிணைப்பதற்கு டி.ஆர். பாலு நாடாளுமன்றத்தின் குழு தலைவர், அவர்தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது டெல்லி. அதையும் தவிர டி.ஆர். பாலுடைய மகன் தான் அமெரிக்காவில் ஒருங்கிணைக்கிறார், டி.ஆர்.வி. ராஜா, அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். ஆக மொத்தம் இது டி.ஆர். பாலு குடும்பம், ஐயா மு.க. ஸ்டாலின் குடும்பம் என்று ஒரு மாறிவிட்டது தவிர மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வரவேற்கிறார்கள். காரணம் டீம் இந்தியா ஸ்பிரிட்ன்றாங்க. எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் அயல்நாடு செல்வதில் தடக்கமே இருக்காது. அதுதான் நரேந்திர மோடி வகித்த 2014 வகுத்த ஒரு நிதிமுறை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநிலம் போட்டி கொண்டு வர வேண்டும், காம்படிட்டிவ் பெடரலிசம் என்று சொல்லுகிறார் நரேந்திர மோடி. அதை இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை சொல்வது போன்றும், ஏன் சில மூத்த பாஜக தலைவர்கள் சொல்லுவது போன்றும் அடிக்கடி போவதன் மூலமாக மு.க. ஸ்டாலின் தன்னுடைய
ஒரு குடும்பத்துடன் அது ஒரு உல்லாச பிரயாணமாக போகிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு இருந்தாலும் தமிழகத்திற்கு என்று நிதி வருவதை யாராலும் தடுக்க முடியாது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எனினும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தூதுவர்கள், டிப்ளமேட்ஸ் என்னிடம் சொல்லுகிறார்கள் என்றால், இப்பொழுது அமெரிக்காவில் தேர்தல் நடக்க இருக்கிறது, நவம்பர் 4ஆம் தேதி தேர்தல் இருக்கிறது. ஜோ பைடனா கமலா ஹாரிஸா தெரியவில்லை. பரபரப்பான சூழ்நிலை. இது நடுவே அந்த சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ போன்ற இடத்துக்கெல்லாம் ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சென்றால் அங்க இருக்கக்கூடிய தமிழ்வாழ் மக்களிடம் பேசலாமே தவிர முதலீடு கொடுப்பது எப்படி? காரணம், தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மற்றும் சாராய கடைகள், டாஸ்மாக் போன்றவெல்லாம் இருப்பதனால் நிரந்தர ஆட்சி இருந்தாலும் அது பொருளாதார ரீதியில் எப்படி சமாளிக்க முடியும் என்பதைத்தான் சில அமெரிக்க முதலீட்டாளர்கள் நம்புகிறார்கள் என்று தான் அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய சில தூதுவரக அதிகாரிகள் என்னிடம் சொல்லுகிறார்கள். வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இதில் என்னென்ன லாபம் தமிழகத்திற்கு வரப்போகுது என்றால், துபாய்க்கு போயிட்டு வந்தாரு, என்ன லாபம் வந்தது? தங்கம் தென்னரசு அமைச்சராக இருந்த போது போனார். அவர் தவிர ஆஸ்திரேலியா எல்லாம் போறோம்னு சொல்லியிருந்தாங்க. தங்கம் தென்னரசு போயிட்டு வந்துட்டாரு. அப்போ முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப இருந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசங்கள் இருக்கின்றன. தமிழகத்துக்கு எது செய்தாலும் நல்லது நடந்தால் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இது ஒரு முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் நிதிநிலை சரியில்லை, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்தில் அந்நிய முதலீடுகள் அவ்வளவாக வந்ததாக தெரியவில்லை. இதனிடவே அமெரிக்க அதிபர்கள் அந்த முதலீட்டாளர்கள் எப்படி வருவார்கள் என்று தெரியவில்லை. உதாரணத்திற்கு ஆப்பிள், ஐபோன், ஐபேட், மேக் போன்ற கம்ப்யூட்டர் அவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலே அசம்பிளி செய்யறாங்க. அந்த ஐபோன் 16, 17 எல்லாம் வரப்போகுது செப்டம்பர் 7ஆம் தேதி. அவ்வளவு தூரம் முன்னடைந்த தமிழ்நாட்டிற்கு அமெரிக்க அதிபர்கள் உடனே வந்தாக வேண்டும். தொழில் அதிபர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். அந்த தயக்கத்தை போக்குவதற்குத்தானோ உறுதிமொழி அளிப்பதற்குத்தானோ என்னமோ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் போயிருந்தார், அமெரிக்கா சென்றிருந்தாலும் அதன் மூலமாக என்னென்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இது இருப்பினும் வினோத், அவர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பாக சில மத்திய அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், பிரதமர் அமைச்சர்களிடம், குறிப்பாக ராஜ்நாத் சிங் சென்னை வந்தது, ஐயா கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிட்டதெல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு கிச்சு 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 நடக்கிறது என்று தான் தெரிகிறது டெல்லி. இது ஒரு அயல்நாடு பிரயாணமாக இருந்தாலும் 3 மாதங்களாக இதற்கு தயார் செய்தார்கள். 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்லை, 15 நாள் இருக்க போறாரு. 1 நாள்ல 2 நாள் இல்ல, எத்தனையோ கோஆர்டினேட் பண்ணணும். மாநில அரசு ஒன்றும் பஞ்சிக்க முடியாது, மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அந்த இணக்கத்திற்குத்தானோ என்னவோ மு.க. ஸ்டாலின் தேநீர் விருந்து கவர்னர் மாணிக்கு போனது, நாணயம் வெளியிட்டது, முருகன் கோவில் விழா, இதெல்லாம் இப்போ ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு டாட்டா போட்டீங்கன்னா ஒரு வளர்ச்சிங்கன்னா ஏதோ ஒரு கிச்சு கிச்சு நடப்பதாகத்தான் தெரிகிறது அரசியல் ரீதியாக. சார், அதற்கு அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய எம்பி ஒருவர், அவர் சம்பந்தமாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய சொத்துக்கள் முடக்கம் அப்படிங்கிற அறிக்கை விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர் விடுதலை ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா மணிஷ் சிசோடியா, அதுக்கப்புறம் இப்போ கவிதாவுடைய விடுதலைக்கு பிறகு இவருடைய விடுதலையும் சாத்தியமாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த 2 விவகாரம் பத்தின உங்களுடைய பார்வை சார்? 2-3 குறிப்புகள். அதை ஒரு லைன்ல சொல்லணும்னா, செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் விடுதலை செய்யப்படுவார், ஜாமீன் கொடுத்து விடுவார்கள். காரணம், பெயில், ஜெயில் இதை பற்றி விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். PMLA ஆக்ட்ல கூட ஜெயில் இஸ் நாட் a necessity, பெயில் இஸ் a necessity என்றெல்லாம் நீதிபதிகள் கூறுவதை பார்த்தால் செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைக்கும். இருப்பினும் நல்ல வழக்கறிஞர்களை வைத்தால் கிடைக்கும். 1. 2வது, ஜெகத் ரட்சகனை பற்றி தாங்கள் குறிப்பிட்டீர்கள். பல வரி மோசடிகள் செய்தாம், அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சில நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் ரெய்ட் நடந்திருக்கு. எனினும் இதில் ஜெகத் ரட்சகனை கைது செய்ய மாட்டார்கள், வரி கட்டிவிட்டால் சரியாது. அவர் 89 கோடி 15 நாள் கட்டிடுவார், அவருக்கு என்ன போச்சு? ஆனால் இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள்
அவர்களுடைய மகன்களும் இதே மாதிரியான என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் சிக்கி தவிக்கிறார்கள். ஒரு அமைச்சருடைய மகன் முன்னாள் எம்பி, இன்னொரு அமைச்சருடைய மகன் இப்பொழுது தற்பொழுதைய அமைச்சர். அது ஒரு சர்ச்சையில் இருக்கக்கூடிய அமைச்சர், ரஜினிகாந்துக்கு மிக பிடித்தமான அமைச்சர். அவருடைய மகன், அவனுக்கும் அந்த மகனுக்கும் ஒரு வரி கொட்ட வேண்டிய நோட்டீஸ் கூடிய விரைவில் வர இருக்கிறது என்று தான் கேட்கிறேன். ஆக மொத்தம் ஜெகத்ரட்சகன் உள்பட 3 திமுக எம்பிக்கள் அபராதம் செலுத்திவிட்டு வெளியே வந்து விடலாம். இதுல கூட ஏதோ கிசுகிசு இருக்குங்க. ஏன்னா ஜெயிலு போகாத வெறும் ஃபைன் கட்டுறதுங்கிற கிளாஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதான் ஏதோ சம்திங் ஹேப்பனிங் சார். அது அரசியல் ரீதியாக என்ன நடக்குன்னு தெரியலைங்க. இவங்களெல்லாம் நன்ன போன 2வது முறையாக முதல் பிரதம அமைச்சராக வந்த நரேந்திர மோடி ஊழலை ஒழிப்பேன் என்றெல்லாம் சபதம் காட்டியவர். பரபர என்று இருந்த சூழ்நிலை போக நானே தங்களுடைய விவாதத்தில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதற்கு ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருக்கிறது. தர இறக்கம் செய்யப்படுகிறது அந்த விரைவு நிகழ்வுகள் எல்லாம். அதிலிருந்து அரசியல் ஏன்னா இப்ப ஜெகத் ரட்சகனை ஃபைன் பண்ணி விட்டுடலாம். துரைமுருகன் மகனோ அல்லது பொன்முடி மகனோ இவங்கெல்லாம் விட்டு விடலாம். ஆனா ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்ததுன்னா அது எங்க ஃபைன் கட்டி விடணும்னு சொல்றாங்க. என்ன இந்த மத்திய அரசாங்கத்துடைய நிகழ்வுகளை எல்லாம் 5-6 புள்ளிகளை வைத்து பார்த்தால் ஏதோ கொஞ்சம் கசகசப்பு கிசுகிசுப்பு இருக்கு. இனி இனிப்பு வருமா தெரியுது. ஒண்ணு புரியல. இல்ல அதுக்கு ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிறது, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கா? ஏன்னா வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டி பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கறதாலேயே வந்து அவங்க சில விஷயங்களை செய்ய தயங்குகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி ஒன்னும் தோணல. அப்படி தோணலைங்க. நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து பேசும்பொழுது கூட ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதே சூழலைத்தான் உரைத்தார். விடப்போவது இல்லை என்றெல்லாம் சொன்னாங்களே. ஏன் நரேந்திர மோடி தளர்ந்து போகிறார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பாசம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏன்னா மீதி எல்லா சீஃப் மினிஸ்டரும் ஓட வர்றாருங்க. மம்தா பானர்ஜி ஆகட்டும், இந்த ஹேமந்த் சோரன் ஆகட்டும், உத்தவ் தாக்கரே ஆகட்டும், ஈவன் ராகுல் காந்தி ஆகட்டும். ராகுல் காந்தி ட்வீட் பண்றாரு, எங்க வீட்டுக்கு ஈடி வரப்போகுது ராத்திரி 2:15 ட்வீட் பண்ணாரு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அந்த ட்வீட்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்றாரு, எங்க வீட்டுல வந்து நான் கதை தாப்பா போடல, டீ கொடுக்கிறவான்னு அவரே சொல்றாரு. ஆக மொத்தம் அந்த பயம் இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பயம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சோ இப்ப இது அடுத்த கட்டமா எப்படி நகரும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா வந்து இப்போ தேர்தல் கூட்டணி அளவுக்கு போகுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. ஆனா நீங்க அது இல்லைன்னு மறுத்துட்டீங்க. அந்த மாதிரி எதுவும் பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுடன் எந்த விஷயத்திலும் பாஜக ஒன்று சேராது. அவங்க என்னதான் ஜிகினா வேலை காமிச்சு சேகர் பாபு வந்து சொல்லி சனாதன தர்மை கொசு கொரோனா என்று சொல்லி உதயநிதி சொன்னாலும், அதனால் காங்கிரஸ் 5 மாநில தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் தோல்வியுற்றாலும் அதை தமிழ்நாட்டை என்கிட்ட சொன்ன பொழுதும் கூட நான் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த சேகர் பாபு நடத்திய விதங்கள், பழனியில் உலக மகாநாடு நடத்தினாலே அதுல என்னங்க ஒரு புள்ளி இருக்குதுங்க, அதுல ஏதோ பொடி இருக்குதுங்க. அது போக போக வெளில வந்துடும். அது வராது. இந்த சமூக வலைதள நாட்களில் சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கிறதுனால அவங்க செய்யறதெல்லாம் டக்கு டக்குன்னு வெளில வந்துடுறது. திரைமறைவில் என்ன நடக்கிறது? அலையன்ஸ் இல்லாம சொல்றேன். தாங்கள் கூட்டணி ஆட்சி என்று நரேந்திர மோடியை குறை கூறுகிறீர்கள் வினோத். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா கூட ஆட்சி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மையில் வந்ததாக தெரியவில்லை. அதிமுகவிலிருந்து வந்த 8-9 பேர்கள் கொண்டு வந்த 30 எம்எல்ஏக்கள் மூலமாகத்தான் அதற்கு பெரும்பான்மை கிடைத்ததே தவிர திமுகவிற்கு என்று 2021 பார்த்தால் 85 சீட் கிடைக்கலீங்களே. அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். எங்களிடமிருந்து 8 அமைச்சர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக 20-25 எம்பிகளை அதிகமாக பெற்று 125 சீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்பதுதான் ஒரு கல நிலவரம், தற்பொழுது உள்ள கல நிலவரம். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை இது மாதிரி தான் விவரிக்க முடியும்.
சார், தமிழக பாஜக பார்த்திருப்பீங்க. தமிழக பாஜகல மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்ட ஒரு விதமாக மாறிட்டு. தமிழிசை அவர்கள் வந்து கடுமையா பேசக்கூடாது அப்படின்ட்டு வந்து அண்ணாமலையார் தெரிவித்த கருத்துக்கு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா மாறி இருக்கு. அதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி அவ்வளவு கடுமையாக வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியதை வந்து டெல்லி வந்து எப்படி பார்க்குது? டெல்லியால் ஊக்குவிக்கப்பட்டதுதான் அது. நரேந்திர மோடியினுடைய, ஜே.பி. நட்டாவுடைய, அமித்ஷாவுடைய செய்கைகளுக்கு இல்லாமல், சிக்னல்ஸ் இல்லாமல் அண்ணாமலை அப்படி பேசியிருக்க மாட்டார். இதற்கு பின்னணி என்ன என்று கேட்டால், தங்களுக்கும் தெரியும், 2024 பொது தேர்தலுக்கு முன்பாக டெல்லியில் உள்ள அசோகா ஹோட்டலில் அனைத்து என்டிஏ கான்பரன்ஸ் நடந்த பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய ரைட் ஹேண்ட்ல கொடுத்து பொக்கை கொடுத்து உட்கார வச்சார் நரேந்திர மோடி. அவ்வளவு மரியாதை கொடுத்து அடுத்து 3 நாள்ல அவர் வந்து வெளில போறேன்னு ஆரம்பிச்சோன்னா இவங்க மத்திய அரசாங்கத்திற்கும் சரி மத்திய பாஜகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் இருக்கிறது. அதை அவர் தற்போதைய குறிப்பிடி சொல்றதெல்லாம் அது எப்படி பண்றாங்களோ தெரியல, கேள்விக்குறி இருக்குது கண்டிப்பா. இதுல இப்போ திருப்பி அந்த சீனியர் வெர்சஸ் ஜூனியர் அப்படிங்கிறது தலை தூக்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது சார் எங்க தமிழக பாஜக. இல்ல அதை விட்டுருங்க, பாஜகவில் இருக்கிறதை ஒத்துக்கொள்ளுகிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சீனியர் வெர்சஸ் ஜூனியர்ஸ், ஓல்டர் டைம்ஸ், நியூ டைமர்ஸ் தான் கூட இருக்குது. இருப்பினும் தமிழக பாஜகவில் சலசலப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதை மத்திய பாஜக நன்றாக உணர்ந்திருக்கிறது. இருப்பினும் அண்ணாமலைக்கு அனுமதி கொடுத்து தற்காலிகமாக ஒரு தலைவரையும் நியமிக்காமல் அண்ணாமலையே லண்டனிலிருந்து தமிழக பாஜகவை செலுத்தக்கூடிய அளவிற்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அந்த சலசலப்பு, இளைஞர், சீனியர், ஜூனியர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா தாங்கள் ஒன்று கூற மறந்து விட்டீர்கள். திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் ஜூனியர் ரஜினிகாந்த் பேச்சிற்கு பிறகு தமிழக பாஜகவில் நடப்பது ஒன்றும் பெருசல்ல என்றுதான் சரிசமப்படுத்த முடியாவிட்டாலும் ரஜினிகாந்த் அவர்களை ஒருவேளை முதலமைச்சரே அப்படி பேச வச்சிருக்கிறாரோ என்ற சந்தேகங்கள் கூட டெல்லியில் உலாவுகின்றது. ஒரு மத்திய அமைச்சரே என்னிடம் சொன்னார், இது வந்து இது மு.க. ஸ்டாலின் அவரெல்லாம் பேசின்ற போது சொல்லியிருப்பாரு, ஒரு இப்படி அவுத்து விடுங்க அப்படின்னு. காரணம் அந்த மாதிரி ஒரு சலசலப்பு எம்பிக்களிடையே இருக்கிறது. அந்த எம்பிக்கள் பேசுவதைத்தான் மத்திய அமைச்சர் எதிரொலிக்கிறார், அந்த வியூ மாதிரி, தன்னுடைய கருத்து மாதிரி. ஆனா முதலமைச்சர் வந்து விமான நிலையத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அது வந்து ஒரு நகைச்சுவை, அதை வந்து பகைச்சுவை ஆக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. நகைச்சுவை தான் எனக்கு அப்ப அன்னைக்கே சொல்ல, ஏன் இந்த நம்ம துரைமுருகன் வந்து பல்லு போனவங்க எல்லாம் தலைமை வெள்ளையா மாதிரி மூடி போனவங்க எல்லாம் சினிமாவில் நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது நகைச்சுவையா பகைச்சுவையா? அது இப்ப முதலமைச்சருடைய கூற்றை பற்றி நம்பவே வேண்டாங்க. அவர் அரசியல் செய்கிறார், நன்றாக செய்கிறார். தன்னுடைய தகப்பனார் கருணாநிதி ஐயா அவர்களை விட நன்றாக செய்கிறார். 2 பேரும் மூட்டி விட்டாரே. 3 முறை, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை துணை முதலமைச்சர் என்று பரபரப்பான செய்தி போட்டு விட்டு 3 முறையும் தோல்வி விட்டது. ராகுல் காந்தி மாதிரி 3rd டைம் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது போயிடுச்சு. அதே மாதிரி துணை முதலமைச்சராக கூட ஆக்க முடியல உதயநிதியால. ஆக மொத்தம் திமுகவில் உட்கட்சி சண்டை இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது அந்த நிகழ்வுகள். ஒருவேளை இப்ப பிஜேபியில ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா 2026 தேர்தல் என்பது வினோத் விஜயினுடைய நுழைவு இருந்த பிரவேசம் இருந்தாலும் திமுக வர்சஸ் பாஜக, மு.க. ஸ்டாலின் வர்சஸ் நரேந்திர மோடி, அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி என்ற 3 கட்டமைப்புகள் தான் இருக்குமே தவிர மற்ற கட்சிகள்லாம் irrelevant தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த மட்டும். காரணம் என்ன கேட்டால் ஸ்ட்ரைட்டா மு.க. ஸ்டாலின் பால் அடிப்பார் பாருங்க, சிக்ஸர். ஒரேடியா உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு வந்து இவர் ஓய்வு பெறுகிறேன் என்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவ்வளவு பம்பு கொடுக்கணும், இவ்வளவு ஹைப் எதுக்கு கொடுக்கணும்? வந்துட்டாரு 2 அமைச்சர் பேசுறாங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி தாங்கள் முதலமைச்சர் என்று அழைக்க முடியும். ஒரு அமைச்சர் பேசுறாரு, சீஃப் மினிஸ்டரா ப்ரமோட் பண்ணிடலாமே. ஆக மட்டும் அதை நடுவுல 2 மாதங்களுக்கு முன்பாக தூக்கம் வரவில்லை என்று சொன்ன முதலமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்த பிறகு தூக்கம் வருதுங்கிறாள். என்ன அர்த்தம்? அப்ப பாஜகவோட ஒண்ணு போறாங்களே, கவர்மெண்ட். அதான் குழப்பம். அதுக்கு ஒரு தீர்வு காண்பு வரையில் ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யும்.
சார், இப்ப மீண்டும் வந்து விஜய் சம்பந்தமான விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா, அதுல வந்து விஜய் அரசியலுக்கு வருவது, அவர் கட்சி தொடங்குவது, அதுக்கு வந்து வரவேற்பும் இருக்கு, விமர்சனமும் இருக்கும். இருந்தாலும் கூட சமீப நாட்களாக ஒரு கருத்து உலாவிக் கொண்டிருக்கிறது. அது வந்து என்னன்னா, ராகுல் காந்தி தான் விஜயை வந்து அரசியல் கட்சி தொடங்க சொன்னார், அவருக்கும் விஜய்க்குமான நெருக்கம் வந்து இருக்கிறது, இதை வந்து ராகுல் காந்தி சொல்லிதான் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு இப்போ சமீபத்துல பாஜகவில் இணைந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜய் தரணி சொல்லி இருக்கிறார். உண்மையிலே விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் அந்த மாதிரியான உறவு அப்படிங்கிறது வந்து இருக்கா? அப்படி ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா 2026 அது கூட்டணியா மாறாது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? விஜய் தமிழக அரசியல் பிரவேசத்தில் விஜய் வருகிறேன் என்று சொல்வதற்கு முன்பாகவே தங்களிடம் கமலஹாசன் வந்த பொழுது, அரசியலில் நுழைந்த போது, மக்கள் நீதி மையம் வருவதற்கு முன்பாகவே திருமாவளவன் கமல்நாத்தை அழைத்து கொண்டு ராகுல் காந்தியிடம் சந்திக்க வைத்தார் என்று நான் தங்களிடம் சொன்னேன், ஞாபகம் நினைக்கிறேன். திருமாவளவனுடைய ஒரு நிகழ்வுகள் தமிழக அரசியலில் டெல்லியில் இருந்து அவர் செய்வது வேறு, தமிழகத்தில் செய்யக்கூடிய அரசியல் வேறு. அவரை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தால் விஷயங்கள் புரிந்துவிடும். அவர்தான் திமுகவுடைய படகை கவிழ்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், ராகுல் காந்தியிடம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார். சமீப காலமாக ராகுல் காந்திக்கு 99 சீட் வந்த பிறகு மாநில கட்சிகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தாங்களும் அமைப்பில் வரலாமே என்று, உதாரணத்திற்கு ஜம்மு காஷ்மீரில் நடந்த பேச்சுவார்த்தை செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது காஷ்மீரில். அதற்கு காங்கிரஸ் 35 சீட் கேட்டாங்க, 32 வாங்கிட்டார். இப்ப மகாராஷ்டிரால தாங்க தான் முதலமைச்சர் என்கிறார்கள், ஜார்க்கண்டில் முதலமைச்சர் என்கிறார். நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது ராகுல் காந்தி சொல்லுகிறார், குஜராத் அரசை நான் ஒரு உலுக்கி பார்ப்பேன், ஹிலாக்கர்க்கே திகாதுங்கா, உலுக்கி பார்ப்பேன். அந்த நம்பிக்கை வந்ததன் பின்னணியில் தான் விஜயதரணி சொல்வதில் ஒரு உண்மை இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தியினுடைய தூண்டுதல் பேராக விஜய் வந்திருக்க மாட்டார். அவர் கிறிஸ்துவர் என்று சொன்னாலும், விஜய் ஜோசப் என்று சொன்னாலும், அந்த ஒரு நம்பிக்கை விஜய்க்கு கொடுத்திருக்கவே மாட்டார் ராகுல் காந்தி. இருப்பினும் தங்களுடைய கருத்திற்கு, விஜயதரணி சொன்ன கருத்திற்கு கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி டெல்லியில் உலாவுகிறது, உண்மைதான். விஜய் அவர்கள் எப்படி கண்டிப்பாக பாருங்க, விஜய்க்கு வந்து ஒரு லக்கி நம்பர் 24 இருக்குதுங்க. அவருக்கு 22 வண்டி நம்பர்லாம் பாத்தீங்கன்னா 1114. 22ஆம் தேதி கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு, 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண, ஆக மொத்தம் 4. அவசரமாக 2024 அவர் கட்சி ஆரம்பித்தது. காரணம், அது 8 2024 8 என்பது 4 மறுவடிவம், 2 into 4. அதெல்லாம் ஒரு கதையா சொல்றாங்க டெல்லியில. அது ராகுல் காந்தி காதுக்கு இனிப்பாக இருந்தாலும், தமிழகத்தில் திமுகவிற்கு ஒரு ஜட்கா, ஒரு உருக்க வேண்டும் என்பதுதான் மத்திய காங்கிரசுடைய நிலைப்பாடு. அதை அவர்கள் ராகுல் காந்தி நேரடியாக செய்யாவிட்டாலும் விஜய் மூலமாக செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விஜய் தரணி சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. சோ ஒருவேளை வந்து 2026 வந்து நம்ம திமுக கூட்டணி இல்லாம மாற்று கூட்டணியை ஒண்ணு கட்டமைக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஒருவேளை நினைத்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து அதுல வந்து விஜய் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விஜய், திருமாவளவன். வினோத், நீங்க கூட எடப்பாடி பழனிசாமி மாதிரியே காங்கிரஸ் வரும் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏங்க அது? அவர் எடப்பாடி பழனிசாமி தான் தூக்கத்துல மூச்சுனா கூட காங்கிரஸ் என்னோட பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கூட எனக்கு நேற்று ஒரு அதிமுக ராஜ்யசபா எம்பி என்னோட பேசும்பொழுது அதான் சொன்னார், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் ராகுல் காந்தி தொடர்பில் இருக்கிறார் என்று. ஆக மொத்தம் தங்களுடைய கருத்து பிரகாரம் பார்த்தால் விஜய் அதிமுக பக்கம் போவாரா என்றால் அது பற்றி பல எண்ணங்கள் ஓடினாலும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முகமூடியாகத்தான் விஜய் இருப்பாரே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சி எதிர்வினைகளை எல்லாம் நியூட்ரலைஸ் செய்து விடுவார் அவர். இவ்வளவு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் பொழுது இன்னும் 1 வருடம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். எது இருப்பினும் நவம்பர் 2025 தான் தமிழக அரசியல் ஒரு நிலைப்பாட்டிற்கு வரும். அது மட்டும் ஹேஷியங்கள் தான் நிறைய சுத்திட்டே இருக்குங்க.
பாஜக பூந்து விளையாடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, பார்த்துட்டே இருக்கு. சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, மேற்கு வங்கத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ரேப் சம்பவத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் தங்களுடைய ஒரு வருத்தத்தையும் தன்னுடைய கண்டனத்தையும் பதிவிட்டிருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இது எதை நோக்கி போகுது? குறிப்பா மேற்கு வங்கத்துல இடதுசாரிகள் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம்னு போராட்டம் நடத்தும் போது இதை அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு எப்படி ஹேண்டில் பண்றாங்க? உச்ச நீதிமன்றத்துல ஒரு பக்கம் வழக்கு போயிட்டு இருக்கு. மம்தாவுக்கு நெருக்கடி முற்றுகிறதா? 360 டிகிரி சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது அதையும் அனைத்தையும் வைத்துக் கொண்டு பார்த்தால் சுப்ரீம் கோர்ட் மூலமாக மம்தா அரசாங்கத்திற்கு சட்ட ரீதியாக குட்டுகள் அதிகமாக இருக்கின்றன. டொக்கு குட்டுறாங்க. அரசியல் ரீதியாக பார்த்தால் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில் பிளவு வருவதற்கான ஒரு சமிக்ஞைகள் வெளிவர ஆரம்பித்து விட்டது. அபிஷேக் பானர்ஜி என்பவர் மம்தா பானர்ஜியினுடைய மைத்துனர், அதாவது ரிலேட்டிவா இருந்தாலும் அவர் சில எம்பிக்களை ஊக்குவிட்டு அரசாங்கத்திற்கு எதிராக, மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக அறிக்கைகள் விடுகிறார். இது அரசியல். சட்டம் ஒழுங்கு, சுப்ரீம் கோர்ட்டுடைய கூட்டு, அரசியல் கூட்டு, கட்சியில் பிளவு. இதை தவிர மம்தா பானர்ஜிக்கு ஒரு பயர் ஆக் லகாதுங்கின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்தி ஒரு பதிலா லேலுங்கன்னா அது நான் வில் டேக் ரிவெஞ்ச் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக மொத்தம் மம்தா பானர்ஜிக்கு ஒரு குறைபாடு என்ன என்று கேட்டால், அவசரத்தில் மேவரிக்கா இருக்காங்க. ரொம்ப அதிகமா பேசிடுறாங்க. நரேந்திர மோடியை சீட்டிலிருந்து இறக்குவேன் என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருக்காங்க. வினோத், ஒரு டாக்டர் மரணத்திற்கு அரசாங்கத்தையே பழி கொடுக்கும் அளவிற்கு மம்தா பானர்ஜி இருக்கிறார் என்றால், அது தேர்தல் 2024 பொது தேர்தல் முடிந்து சந்தோஷ் கலி என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு சிறுபான்மை முஸ்லிம்காரர் எத்தனையோ இந்து பெண்களை கற்பழித்தாலே அதில் இருந்த ஒரு தாக்கம் 2024 ஆகஸ்ட் மாதம் தான் வெடித்திருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உதவாக்கரைகள், அதாவது உதவும் கரங்களில் உதவாத கரங்கள், உதவாக்கரை, அவங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசியல் நடத்துகிறார் மம்தா பானர்ஜி. ஒரு இழிவான செயல். தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியாம அபிஷேக் பானர்ஜி போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்க பார்க்கிறார் மம்தா பானர்ஜி. அங்கு இளைஞர்கள், சிறுவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு அகைன்ஸ்டா போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும், டாக்டர்ஸ், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலமாக இருக்கக்கூடிய அறிக்கையை பார்த்தால் கண்டிப்பாக அனைவரும் இந்த டாக்டர் கொலைக்கு பிறகு மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஆகிவிட்டார்கள். வட இந்திய அரசியல் அதுதான் நிலவரம். கல்கத்தாவில் அதான் நிலவரம். இருப்பினும் மம்தா பானர்ஜி பங்களாதேஷில் ஒரு உரசல் வந்த பிறகு, பங்களாதேஷில் வரக்கூடிய பெங்காலி பேசக்கூடிய முஸ்லிம்களை நான் சரணாதிகளாக, ரிஃப்யூஜியாக ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு அறிக்கை விட்டார். அதற்கு ஒரு மாபெரும் கிளர்ச்சி வந்தது. மத்திய அரசாங்கம் கூட அவருக்கு கட்டுப்படுத்தினார்கள். எனினும் மம்தா பானர்ஜி கனவு காண்கிறார் பிரதமராக முடியும் என்று. அதற்கு இதுதான் ஒரு காரணம் என்று அதை வகைப்படுத்தினார்கள், மிகைப்படுத்தினார்கள். மம்தா பானர்ஜி, நான் ஒரு கரஸ்பாண்ட், நியூஸ் பேப்பர் மேன், 40 வருடமாக நாடாளுமன்றத்தை கவர் செய்த ஒரு பின்னணியில் பார்த்தால் வினோத், இந்த ஸ்டோரி ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி 22 நாள் மெயின் ஸ்டோரியாக அனைத்து ஹிந்தி, ஆங்கில, பெங்காலி, குஜராத்தி, மராட்டி எல்லா டெலிவிஷனும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஒரு முதன்மை செய்தியாக இருந்தது. ஏன் அதை மம்தா பானர்ஜி வளர விடுகிறார்? ஆஸ் அ நியூஸ்மேன் நான் கேட்கிறேன், ஆஸ் அ பேப்பர்காரன் நான் கேட்கிறேன், பத்திரிகையாளனாக. அது தவறு. மம்தா பானர்ஜியினுடைய ஒரு ஒரு அடங்கா பிடாரியாக இருப்பது மிக மிக தவறு. எதுக்கான ஒண்ணுக்கு அடங்க வேணுங்க. அதில் நம்ம மு.க. ஸ்டாலினை பாராட்டியாக வேண்டும். சிலத்துக்கெல்லாம் பணிஞ்சு போறாரு. மம்தா பானர்ஜி அங்கே கிடையாது. பணிஞ்சு போகணும்னு நான் சொல்லலை. மத்திய அரசாங்கத்திற்கு பணிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. காரணத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். இப்ப பாருங்க, ஜெகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்த போது எவ்வளவு தழிஞ்சு போனாரு. இப்ப பாருங்க, ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சரான பிறகு மம்தா பானர்ஜி ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடவில்லை.
இதே மம்தா பானர்ஜி நான் ஒரு அனார்கிஸ்ட் என்று சொன்னாரே அரவிந்த் கெஜ்ரிவால், அவரை விட மேலாக தெரிவித்தால் மெர்கூரியல் ஆட்டிடியூட் ரொம்ப தப்புங்க. அது அரசியலில் மம்தா பானர்ஜி ஒரு அறிவுரை கூறுவதற்கு பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள், சோம்நாத் சாட்டர்ஜி போன்றவர்கள், வாஜ்பாய் போன்றவர்கள், அத்வானி போன்றவர்கள் இந்திய அரசியலில் மம்தா பானர்ஜி அடக்குவதற்கு திறமையற்ற, அதாவது அந்த மாதிரி ஒரு சீனியர் லீடர்ஸ் இந்தியாவில் இல்லை. அதுதான் ஒரு துரதிருஷ்டவசமாக இருந்தாலும் மம்தா பானர்ஜி சொல்வது செய்வது மிக மிக தவறு. அவர் நரேந்திர மோடியை நான் தூக்கி அடிப்பேன் என்று சொல்லுகிறாரே, அந்த மாதிரியான பேச்சுகள், ஒரு பெண் டாக்டர் கொலைக்காக மத்திய அரசாங்கத்துடன் போராடுவது, தன்னுடைய அரசாங்கத்தை பலிக்கடாவாக்குவது என்றெல்லாம் அரசியல் ரீதியாக அவர் ஆக்க பார்த்தால், அவர் சொல்றாரு பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவில் ஆனாலும் ஆயிடும், நான் நெருப்பு வைக்கிறேன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி சொல்றதே அவர் சொல்றாரு. ராகுல் காந்தி கூட சொன்னாரு, ஆக் லகாதுங்க பூரா இந்தியாமே அப்படின்லாம் சொன்னார். ஆக் என்றால் நெருப்பு என்று அர்த்தம் ஹிந்தி. இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி செய்வது நடப்பது தவறு, அதை அவர் உணர்வார். அதுக்காக ஜனாதிபதி ஆட்சி போடக்கூடாதுன்னு இருக்காங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து. கடந்த 10 வருடங்களில் ஒரு மாநிலத்தில் கூட குடியரசுத் தலைவர் ஆட்சி வரவில்லை. நரேந்திர மோடி நினைத்தால் கண்டிப்பாக ஆக்க முடியும். இது வந்து ஒரு பெண்மணி டாக்டர் போனா ஒரு ரிகரஸ் லா கொண்டு வாங்குங்கிறார் மம்தா பானர்ஜி. ஒரு சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வாங்க, எந்த டாக்டர் கல்பழித்தாலும் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுப்போம். இதெல்லாம் ஒரு நடக்கக்கூடிய காரியமாக எப்படி இது ஒரு சட்டம் இருக்குமா? தன்னுடைய கட்டுப்பாட்டு தான் வர வேண்டுமே தவிர அரசியலில் ஒரு அடங்கா பிடாரியாக மம்தா பானர்ஜி இருப்பது, மகிஷாசுர மர்ஜினியாக இருப்பது அவருக்கு உகந்ததில்லை. அவர் 40-50 ஆண்டு அரசியலில் இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் இப்பொழுது கீழ்த்தரமாக நடந்து கொள்வது என்பது மற்ற இந்தி கூட்டணியில் இருப்பவர்களிடையே ஒரு சர்ச்சையாகிவிட்டது. மற்ற இந்தி கூட்டணி கட்சிகள் யாருமே மம்தா பானர்ஜி பற்றி சப்போர்ட் பண்ண, எல்லாம் அகேன்ஸ்டா இருக்காங்க. காரணம் அந்த அம்மாவனுடைய அணுகுமுறை தான் காரணம். சோ இதுல என்ன மாதிரி நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கும் சார்? உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும்னு விடுமா, இல்ல மத்திய அரசு எடுக்கும்? வினோத், அங்க பாஜக வளர்ந்துன்னு வருதுங்க. அடுத்த அரசாங்கம் பாஜக இருக்குங்க. அங்க திரிபுராவிலும் அஸ்ஸாமிலும் சிக்கிமிலும் எப்படி பாஜக மேற்கு மாநிலங்களில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்ததோ அதே மாதிரி பெங்கால்ல வரும். ஒரிசால பிடிச்சிருக்காங்க வினோத். அதெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. ஒடிசால பிடிச்சிருக்காங்க. அது வெஸ்ட் பெங்கால்ல வருது, கூடிய விரைவில் வர இருக்கிறார்கள். அதனால 356 வரவே வராது. மம்தா பானர்ஜி அவர் அவுத்து விட்டுருவாங்க, போடி விட்டுருவாங்க. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.